நம்ம நைட்டி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எதுக்கு இப்படி ஒரு விளாக்மே பண்ணலான்னு ஒரு ஐடியா. எனக்கு அதிகமாக பேச தெரியாது, நம்ம ஒன்றும் பேச்சாளர்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேசுகிறது திரும்பி திரும்பி ரிப்பீட்டாக பேசியிருப்பேன், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆர்டர் கிட்ட வந்துச்சு. 10 பேர் நைட்டி எடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு 4 நைட்டி கிட்ட எடுத்தாங்க. எல்லோரும் 4 நைட்டி 3 நைட்டின்னு எடுத்தாங்க. நல்ல போய் போணுச்சு. சில பேர் கால் பண்ணிவிட்டு யோசிக்காங்க, வந்து நம்ம வீடியோ புதுசாக போடுறோம், 4 வீடியோ தான் போட்டிருக்கோம், அது வந்து பயப்படுறாங்க, இவங்க வந்து கரெக்டாக அனுப்பிச்சிடுவாங்களான்னு ஒரு பயத்தோட கால் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விடுவோம். திரும்பி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துருமான்னு ஒரு பயத்தில் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே போயிடுறாங்க. அதே ஒரு டைம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே போயிடுது. தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து நாங்கள் கன்ஃபார்மாக அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு அது பயம் இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. அதான் அந்த சொல்கிறோம்னு நினச்சேன். கரெக்டாக பேசலான்னு தெரில. யாரும் பயப்பட வேண்டாம். தயவுசெய்து வந்து பயப்படாமல் நம்மகிட்ட அதுக்கு தான் ஃபேஸை காட்டி நான் வீடியோ போடுறேன். ஃபேஸை காட்டினாவது நம்பிக்கையாக எடுப்பீங்கன்னு. சும்மா 1000 ரூபாய்க்காண்டி யாரும் ஃபேஸ்லாம் காட்டி ஏமாற்ற போகிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்கள். நான் டெய்லி வந்து வீடியோ போடுறேன். நம்ம வந்து தைக்கிறதுனால உங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையிலே கிடைக்கும் நைட்டி. நம்ம எல்லாத்தோட கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்காண்டி பயப்பட வேண்டாம். கரெக்டாக அதுக்குள்ளே ஆள் வந்துட்டாங்க. ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டியாச்சு. ஆள் வந்ததுனால ரெக்கார்ட் பண்ணி படியாச்சு. ரொம்ப வளவலன்னு பேச வரும்ல. இந்த நைட்டி உள்ள கலெக்ஷன் வச்சுருக்கேன். நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். உங்களுக்கு பிடிச்சது வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க. 3 நைட்டி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாம். ஒரு நைட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தான் கொரியர் சார்ஜ் 40 வரும். 3 நைட்டி எடுத்திங்கன்னா மட்டும்தான் ஃப்ரீ கொரியர் சார்ஜ் சொல்லுவாங்க. இந்த இப்போ காமிக்கிற நைட்டி ப்ரில் நைட்டி. இது கேரளா மாடல்னு சொல்லுவாங்க. கேரளா மாடல் இந்த சுருக்கு வச்சு வரும். இது நமக்கு கொஞ்சம் இந்த இடுப்பு கிட்ட பிடிக்கும்பாங்க, சுடிதார் கட்டிங்லாம் பிடிக்கும்பாங்க. அதுக்கு அந்த சைஸுக்கு இது வந்து ஃப்ரீயாக இருக்கும். உங்கள் டேப் வச்சு நான் அதுக்கு தான் டேப் வச்சு அளந்து காமிக்கணும். கண்டிப்பாக உங்கள் சந்தையை தீக்கிறதுக்காண்டி தான் டேப்பு அளந்து காமிக்கணும். சைஸ் பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சு. இந்த செஸ்ட்டு 22. இந்த இடுப்பு கிட்ட மேலே செஸ்ட்டு வந்து 20 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23 கிட்ட வருது. 23னா 46. வயிறு கிட்ட பார்த்துக்கோங்க. வயிறு இது வந்து வயிறு கிட்ட இடுப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த 1 இன்ச்சு அந்த காமிக்கிற பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 சுற்றளவு வந்து 50 கிட்ட வருது. நான் வந்து டேப் பிடிச்சி இலக்கெல்லாம் செய்யலாம். அவங்க நார்மலாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் மட்டும் லைட்டாக இருக்குது. 25 சென்டிமீட்டர் வருது. மொத்தம் டோட்டல் 25. வயிறு கிட்ட சுற்றளவு வந்து 25 சென்டிமீட்டர் வருது. சுற்றளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 வரும். லென்த்து பார்த்தீங்கன்னா லென்த்து இது கம்மியாக தான் வரும். ரொம்ப கூடுதல் சொல்ல முடியாது. இந்த முன்னாடி கூட உங்களுக்கு கேமராவில் தெரியாது, இருந்தாலும் எடுத்து காமிக்கிறேன். கரெக்டாக 53 இன்ச்சு. இந்த இப்போ காமிக்கிற சைஸ் வந்து 53 இன்ச்சு வரும். சுற்றளவு வந்து வயிறு சுற்றளவு இடுப்பு வந்து 50 48 அப்படி வச்சுக்கோங்க. 50 தான் மேக்ஸிமம் வந்துடும். சுருங்கினால வந்து 49 48 வரும். இந்த பிரில் மாடலே வச்சதில் வேறு கலர்ஸ் காமிச்சேன். மொத்தமே 4-5 தான் இருக்குது. இது பிடிச்ச இது வந்து இந்த ஒன்று ரெட்டும் பிளாக்கும் சேர்ந்து வரும். இந்த பிரில் வச்சது க்ரீன் கலர் பிரில். இதில் வேறு கலர் மொத்தம் பிங்க் கலர் லேஸ் கொடுத்து வச்சுருக்கோம். நல்லாயிருக்கும். கலர்லாம் நல்லாயிருக்கும். இப்போ காமிச்ச பார்த்தீங்களா, அந்த சைஸ் விரிச்சு காமிச்ச பார்த்தீங்களா, அதே சைஸ் தான் இதுவும். இதெல்லாம் சேம் ஒரே இது தான். இது க்ரீன் கலர் லேஸ் வச்சது. அதே கேரளா மாடல் சுருக்கு வச்சது தான். இது செஸ்ட்டு கிட்ட அவங்களுக்கு இந்த சுருக்கு வரும். வயிறு கிட்ட நல்ல இடுப்பு கிட்ட நல்ல ஃப்ரீயாக இருக்கும். 50 இன்ச்சு கிட்ட நல்லா ஃப்ரீயாக இருக்கும். வயசாகவும் வாங்கி போடலாம். கொஞ்சம் இந்த ஏஜ் உள்ளவங்க வயசு இவங்களும் வந்து கொஞ்சம் வயிறு வண்ணம் கூடுதலாக இருப்பாங்க. இடுப்பு கிட்ட ரொம்ப பிடிக்கும்பாங்க. சுடிதார் கட்டிங்லாம் பிடிக்கும். அடுத்து காமிக்கிறது சுடிதார் கட்டி தான் காமிச்சிருப்பேன். இது எல்லாமே இந்த இப்போ காமிச்ச நைட்டி எல்லாமே 230 ரூபா. இதோட ரேட் வந்து 230 ரூபா. 3 நைட்டி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்கும். இதுக்கப்புறம் ஒரு காமிக்கிற அந்த கலெக்ஷனே பாருங்கள். இப்போ காமிக்கிறது எல்லாமே வீடியோ எடுக்காமல் பார்த்துக்கணும். கரெக்டாக வீடியோ எடுக்காமல் சும்மா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இது சிப்பு நைட்டி. இது வந்து சுடிதார் கட்டு. இந்த மாதிரி மாடல் வந்தாலே நம்மகிட்ட எப்போவுமே சுடிதார் கட்டு தான். நீங்கள் கன்ஃபியூஷனாக வேண்டாம். இந்த சுடிதார் கட்டு மாடல் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கவங்க, ஸ்லிம்மில் நார்மலாக கொஞ்சம் தொப்பு இல்லாமல் இருப்பாங்க. சும்மா அந்த இடுப்பு கிட்ட ரொம்ப வண்ணம் இல்லாமல் இருப்பாங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது டபுள் எக்ஸ்எல். இப்போ அதுவும் டபுள் எக்ஸ்எல் தான், இது டபுள் எக்ஸ்எல். நம்ம கட்டிங் வித்தியாசம் வருவதனால உங்களுக்கு இடுப்பு கிட்ட பிடிக்கும். இது வந்து டபுள் எக்ஸ்எல் தான், ஆனால் சுடிதார் கட்டிங் மாடல். டபுள் எக்ஸ்எல் சுடிதார் கட்டு மாடல். இது லென்த் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லென்த் இதில் கூடுதலாக வரும், அதில் கொஞ்சம் கம்மியாக வரும். இதில் லென்த் கூடுதலாக வரும், வித்து வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இதில் இது சுடிதார் கட்டினால ஷேப் போட்டு தைக்கிறதுனால இதோட இடுப்பு அளவு காமிக்கிறேன். இடுப்பு அளவு பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் 25 வந்துச்சு. அதோட 2 இன்ச்சு கம்மி உங்களுக்கு. 23 இன்ச்சு கரெக்டாக. ரொம்பலாம் இலக்கெல்லாம் செய்யலை, நார்மலாக தான் காமிக்கும். துணி இழுக்கில் போட்டு ஒன்றுலேருந்து 23 இன்ச்சு பார்த்துக்கோங்க. 23 இன்ச்சு. அப்போ மொத்தம் வந்து 46 இன்ச்சு வரும். இது குவாலிட்டியானனால குவாலிட்டி துணி. சைலஜா மெட்டீரியல் மாதிரி, சைலஜா யூனிவர்சல் அந்த மெட்டீரியல். இது சைலஜா மெட்டீரியல். யூனிவர்சல் மெட்டீரியல் நம்மகிட்ட வரும். அந்த மெட்டீரியல் இப்போ இல்லை. ஆனால் இந்த சைலஜா மெட்டீரியல் மட்டும் தான் 26 இந்த வித்து வரும். மித்ததில் நீங்கள் வந்து குறைஞ்சதில் எடுத்தீங்க சும்மா இதெல்லாம் 22 அவ்வளோதான். அதுக்குள்ளே தான் வரும். 44 இன்ச்சு தான் வரும்.
இதில் வேறு கலர் காமிக்க சுடிதார் கட்டிங்களே. சுடிதார் கட்டிங்கில் பாருங்கள், இது கலர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து மெட்டீரியல் சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து எத்தனை வாசனாலும் இந்த கலர் பிரிண்டோ போகிறதும் அந்த மங்கிறதோ இருக்காது. இதே வந்து 150 ரூபா நம்ம கலெக்ஷன் பாருங்க, 150 ரூபா. இது அப்படி கிடையாது. இது வந்து நீங்கள் வாஷ் பண்ண ஆனால் பியூர் காட்டன் தான். எதுவுமே நம்ம பாலிஸ்டர் கிடையாது. இந்த சில பேர் சொல்லுவாங்க இந்த 90% வந்து காட்டன், 10% மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட அப்படிலாம் கிடையாது. ரேட்டு கம்மியான அந்த துணி வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஆனால் பிரிண்ட் நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் உழைப்பு கம்மியாக இருக்கும். துணி லேசாக இருக்கும். இது வந்து துணி கொஞ்சம் திக்னஸ் கூடுதலாக இருக்கும். ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பிரிண்ட் மங்காது. தண்ணி எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலுமே பிரிண்ட் கொஞ்சம் மங்காது. இப்படி தான் இருக்கும். இந்த கலருக்கு அப்புறம் இந்த இது ஒன்று இருக்குது. இது பாருங்கள், இது பிளாக்கும் மஞ்சளையும் சேர்ந்தது. இது இப்போ 4 பீஸ் காமிச்சது, 4மே சுடிதார் கட்டு தான். இதே இப்போ வித்து பார்த்தீங்களா, இது வந்து லென்த்து நான் உங்களுக்கு காமிக்கல. லென்த் வந்து 56 இன்ச் வரும். கரெக்டாக 56 கூட வரும். அது கூட தான் வரும். 56 இன்ச் வரும். இது சுடிதார் கட்டு மட்டும்தான் அந்த சைஸ். அதே சுடிதார் கட்டு தான். இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் சைஸ். ஆஃப் அண்ட் ஆஃப்னா அந்த கோட்டு மாடல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கோட்டு மாடல். இந்த மாதிரி கோட்டு மாடல் வரும். ஆஃப் அண்ட் ஆஃப் ஜஸ்ட் காமிக்கணும். கோட்டு மாடல் இந்த மாதிரி சேஃப். இது எல்லாமே ஒரே டிசைன் வராது, வித்தியாசமாக வரும். இதில் வி ஷேப்புமே போட்டுருக்கு, அப்படி திருப்பி போட்டு வி ஷேப்புமே போட்டுருக்கு. எல்லாமே இப்போ காமிச்சதில்ல. வித்தில் வந்து 46 இன்ச் வரும். லென்த் வந்து 57 இன்ச் வரும். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் இது ப்ளூ பாருங்கள். இது கலர் சூப்பராக இருக்கும். இதுவுமே நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் கலர். இதெல்லாம் நல்லா ப்ரைட் கலர். ஒன்று விரிச்சு காமிக்கும். உங்களுக்கு விரிச்சு காமிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் பார்த்து உடனே செலக்ட் பண்ணுவீங்க லேடிஸ். அதுக்கு தான் விரிச்சு காமிக்கிறேன். இந்த கலர் பார்த்தீங்களா, பிங்க் காம்பினேஷன். இந்த காம்பினேஷனே கொஞ்சம் உங்களுக்கு தூக்கி காமிக்கணும். இந்த பிங்க் பார்த்தீங்களா, இந்த பிங்க்குக்கும் இந்த ப்ளூக்கும் இந்த காம்பினேஷன் வந்து நல்லா தூக்கி காமிக்கும். துணி வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க செம. அது வந்து நான் ஒருத்தா சொல்வேன், நல்லாயிருக்கும். துணி சூப்பராக இருக்கும். சைலஜா மெட்டீரியல் தான். பிரிண்ட் உங்களுக்கு மங்காது, மங்கன பிரிண்ட்டுமே இருக்காது. அது கேரண்டியாக இருக்கும். நான் கடையில் வைக்கிற நைட்டி பார்த்தீங்களா 275 ரூபா. எங்கள் கடையில் நான் 275 ரூபா போட்டு 25 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 250 ரூபாய் கொடுப்பேன். இது நார்மலாக மற்ற கடைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க 300 ரூபா குறைஞ்சி யாரும் விற்கிறாங்க. 300 320 ரூபா. ஆஃப் அண்ட் ஆஃப் இது வந்து 320 ரூபா 330 ரூபா இருக்கலாம். நம்ம அதிலே வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்லேயே உங்களுக்கு கொடுக்கணும். 3 பீஸ் வந்து 230 ரூபா. அவங்க மற்ற கடையில் வந்து 330 ரூபா இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ரீட்டைல் ரேட்டை உங்களுக்கு 3 பீஸ் எடுத்தீங்கன்னா 230 ரூபா. அப்போ 100 ரூபா உங்களுக்கு கம்மியாகுது. 3 பீஸ் எடுங்க. ஒரு சிங்கிள் பீஸ் தான் எடுத்துக்கோங்க. ஆனால் டெலிவரி சார்ஜ் நீங்கள் கொடுக்கணும். 40 ரூபா நீங்கள் கொடுத்துக்கோங்க. துணி குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இதே அடுத்த கலர் பார்த்துக்கோங்க. இது லைட் க்ரீமே வரும். லைன்ஸ் பாடி லைன்ஸ், இந்த லைன்ஸ் அதே கலரில் பொடி லைன் க்ரீன் வரும். மஞ்சள் காம்பினேஷன். இது சூப்பராக இருக்கும். கலர் ஒரு டிஃப்ரெண்ட் கலர், காப்பி கலர். இது டிசைன் கூட சூப்பராக இருக்கும். டிசைன் பாருங்கள், டிசைன் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நம்ம இது ஒரு பீஸ் தான் நான் காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு கம்மியான கலெக்ஷன் காமிக்கிறேன்னா, இந்த ஒரு பீஸில் என்கிட்ட வந்து 7 பீஸ் உண்டாகும். அதுக்கு வந்து நான் கம்மியாக காமிக்கிறேன். எனக்கு வந்து கலெக்ஷன் அதனால கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து இது நம்ம தச்சு இது 7 பீஸ் போன அப்புறம் இன்னொரு கலெக்ஷன் காமிக்க முடியும். இது ஒரு பீஸ் நீங்கள் ஆர்டர் எடுத்தோன்னா இன்னொரு 6 பீஸ் மிச்சம் இருக்கும். நான் அந்த பீஸே காமிச்சிட்டு இருக்கிறதுக்காண்டி தான் ஒரே பீஸை காமிக்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம வந்து தச்சு கொடுக்கும். ஒரு பீஸ் எல்லாம் வாங்கி யாரும் தச்சுலாம் கொடுத்தா அது ஹோல்சேல் கிடையாது. நம்மளுக்கு கொடுக்குறதே துணி வந்து மொத்தமாக தான் கொடுப்பாங்க. மொத்தமாக ஒரு 6 துணி மொத்தமாக எடுக்க வேண்டியிருக்கும். அது மொத்தமாக எடுத்து நம்ம தைக்கணும். அப்படின்னா தான் ஹோல்சேல். நம்ம ஹோல்சேலாக நம்ம துணி எடுக்க போவோம் இல்லையா, அங்கேயே வந்து ஹோல்சேலாக தான் கொடுப்பாங்க. மொத்தமாக நீங்கள் 6 துணி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஹோல்சேல் ரேட்டு. இல்லை நீங்கள் இந்த ஒரு துணி இந்த தைக்கிற மட்டும் அந்த ஒரு துணி எடுத்தாங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தர மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் ரேட்டு குறைச்சி கொடுக்க முடியாது, கூட தான் கிடைக்கும். இது அதே காம்பினேஷன். இது வேறு மாடல். இது வந்து நெக் மாடல் வேறு வரும். இது வந்து பைப்பிங் வச்சு வரும். இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் எது தேவைப்படுது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சில் நம்ம காமிச்சு விட்டுலாம். இதில் இன்னும் 185 ரூபாய்க்கு இருக்குது. பழைய ஸ்டாக் இன்னும் இருக்குது. நீங்கள் அது பிரிண்ட் இன்னும் சொல்லுங்கள். நம்மகிட்ட வந்து எப்பவுமே இந்த ஒரு மாதம் கிட்ட இந்த பிரிண்ட் எப்பவுமே இருக்கும். நம்ம மொத்தம் 600 பீஸ் கிட்டே இருக்கும். இந்த 600 பீஸில் இந்த ஒரு பிரிண்ட் பார்த்தீங்களா, இந்த ஒரு பிரிண்ட் இந்த ஒரு கலர் வந்து நம்மகிட்ட வந்து 7-8 பீஸ் இருக்கும். ஒரே கலர் ஒரே பிரிண்ட். இந்த ஒரு பீஸ் வந்து 8 பீஸ் இருக்கும். அது 8 பீஸ் போகணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 பீஸ் இருக்கும்னா 6 பீஸ் கிட்ட என் கையில் தான் இருக்கும். அவ்வளோத்தையும் போய்க்கணும். அதுக்கான வீடியோ போக தேவைப்படுறவங்க வந்து ஹோல்சேல் ரேட்டே எடுத்துக்கோங்க. ரீட்டைல் ரேட்டில் 185 ரூபா. ஹோல்சேல் தேவைப்படுறவங்க வந்து 20 பீஸ் 12 பீஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படுறவங்க தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து தனி ரேட்டு. அது உங்களுக்கு இதோட கம்மியாக இருக்கும். பீஸ் இந்த பார்த்தீங்களா ஸ்டாக் நிறையவே இருக்குது. இது ஃபுல்லாகவே அந்த ஸ்டாக் தான். 185 ரூபா ஸ்டாக்கு. சரி, தேவைப்படுறாங்க ஆர்டர் பண்ணுங்கள். சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.